உன் ஆபத்துல உன் கூட இருக்கிறது யாருன்னா உன்னை உண்டாக்குன ஆண்டவர். கரங்களை உயர்த்துற ஆமென்னு சொல்லுங்க. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துகள் வரும்போது மனிதர்கள் நமக்கு உதவாம அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் செஞ்ச பாவத்தின் நிமித்தம் இவனுக்கு உபத்திரம் வந்தது, இவன் யாருக்கோ விரோதமாக எழும்புனான், அதனால சில வியாதிகள் இவன் சரீரத்தில் வந்ததுன்னு மனிதன் குற்றம் சாட்டலாம். ஆனால் ஆண்டவர் அப்பேற்பட்ட ஆண்டவர் அல்ல. உன் ஆபத்தில் உன் கூட இருந்து, ஒருவேளை நீ வியாதியினால கஷ்டப்படலாம், அந்த நேரத்தில் கர்த்தர் உன் கூட இருந்து அந்த வியாதியிலிருந்து உன்னை ஆண்டவர் விடுவிக்கிறார். ஆமென். பண நெருக்கடியில் நீ கஷ்டப்படலாம், ஆமென். அந்த பண நெருக்கடியின் மத்தியிலே கர்த்தர் உன் கூட இருந்து, ஆமென், உனக்கு தேவையான பணத்தை தரையும் கர்த்தர் ஆள முடியும். ஆமென். கடன் தொல்லையினால நீ கஷ்டப்படலாம், ஆமென். அந்த கடனை அடைக்கக்கூடிய வழி வாசல்களை திறக்கவும் கர்த்தர் ஆள முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று நீ பயப்பட்டு கொண்டிருக்கலாம், அந்த ஆபத்திலையும் கர்த்தர் உன் கூட இருந்து உன் பிள்ளைக்கு, ஆமென், எந்த இடத்துல நன்மை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறாரோ அந்த இடத்துல கர்த்தர் உன் பிள்ளைக்கு நன்மையை கொடுப்பார்.